பேக்கை தூக்கி போட்டு எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆனால் நம்ம காரைக்குடிக்கு தாங்க. வருகிற 18 மற்றும் 19ஆம் தேதியில், அதாவது வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காரைக்குடியில் அண்ணன் செந்தமிழன் சீமானை ஆதரிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் இளைஞர்களும் எங்கே இருந்தாலும் சரி காரைக்குடிக்கு வந்து சேர்ந்துருங்க. இது எளிய மக்களின் புரட்சி. அண்ணனை சீமான் சட்டமன்றத்துக்குள்ளே ஏன் வெளில வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வெளியே இருந்து இந்த கத்தி எதிரி கட்சிகளான திமுகவையும் அதிமுகவையும் பிஜேபியும் ஓட வைக்கிறாரு அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள போனா எந்த அளவுக்கு கதற விடுவாரு, கண்ணீர் விட்டுருவானுங்க. அதுக்காகவே மக்களின் குரலாய் மக்கள்ல ஒருத்தனா நம்ம செந்தமிழ் சீமான் அண்ணனை சட்டமன்றத்துக்குள்ள உறுதியா அனுப்பியே தீர்றோம். அதனால தமிழ்நாட்டில் உள்ள எங்க இருந்தாலும் சரி நாளைக்கு காலையில காரைக்குடிக்கு வந்து சேர்ந்துருங்க. காரைக்குடியில் தொகுதியில் உள்ள உறவுகளோட நம்பரை கீழே போடுறேன். எங்கே வரணும், எப்படி வரணும், எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் சனி மற்றும் ஞாயிற்று 2 கிழமைகள்லையும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியாதவங்க உங்களுக்கு எந்த தேதியில் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களோ, அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு எந்த தேதியில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஆதரிக்கும் விதமாக பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். நீங்கள் சீமான் அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ளே ஏன் போகணும், எதற்காக போகணும்? சீமான் அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் நடக்கக்கூடாதான் நடக்கும். இந்த 65-70 வருஷம் இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து சட்டமன்றத்தில் நடக்காத விவாதங்கள் நடக்கும். எதிர்கட்சியை தான் ஆளுங்கட்சியை சட்டமன்றத்தில் புறக்கணிக்கும். இனிமேல் சீமான் அண்ணன் சட்டமன்றத்தில் போனார் அப்படின்னா இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தான் வெளியேறுமே தவிர சீமான் அண்ணன் வெளியேற மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் கேட்குற கேள்விகளும் பதில் இருக்காது எவங்கிட்டையும். அதனால சீமான் அண்ணனை ஜெயிக்க வைங்க. எல்லாரும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பெருவாரியான ஓட்டுகள் போட்டு சீமான் அண்ணன் ஜெயிக்க வைங்க.